வெல்கம் டு விவாஸ். இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தான் சொல்ல போகிறோம். எப்படி இருந்தாலும் ஒரு ஜிம்முக்கு போகிறோன்னா அவங்களுடைய நோக்கம் என்னமா இருக்கும், அவங்க எப்படி இருக்கணும், அதை பற்றி தான் இப்போ சொல்ல வரேன். நம்மள மாதிரி ஒரு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சொல்கிறேன். நான் சொல்கிறதுல பிடிச்சதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் என்ன நான் மோட்டிவ் பண்ணிக்க முடியும், டிப்ஸும் கிடைக்கும். ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க. ஃபஸ்ட்டு டே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால், ஃப்ரெண்டுக்கெலாம் சஜஷன் எடுப்போம். எந்த ஜிம்முக்கு போகலாம், எந்த ஜிம்முக்கு போக வேணாம், எங்கே போனால் நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜிம்முக்கு போவாங்க. அப்போ போய் என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, போய் ஒரு ஃபஸ்ட் டே வந்து நல்லா ஒர்க் அவுட் போடுவாங்க. மாஸ்டர் சொல்கிறது வந்து ஒரு ஒர்க் அவுட் சொல்லுவாங்க. ஆனால் பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு ஒர்க் அவுட்டை போடுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் போக போக ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங்கில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜிம்முக்கு போயிட்டாங்க. ஜிம்முக்கு போயிட்டு மாஸ்டர்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்பெக்டாக பொறுமையாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்கிறத கேட்பாங்க. ஃபீஸை வாங்குவாங்க. ஃபீஸெல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒர்க் அவுட் போடுவான்னு சொல்லுவாங்க. ஏன் எனக்கு அந்த ஒர்க் அவுட் தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் அவங்களுக்குள்ளே தோணும். அப்படி தோன்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் நம்ம போனவுடனே வெயிட் அதிகமாக போடுறதுனால நமக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. நமக்கு வந்து பெயின் தான் உண்டாகும், அப்படி இன்ஜுரி கூட ஏற்படும். ஸோ அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கங்க. ஒரு பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம போனவுடனே அவங்க சொல்கிறத ஃபஸ்ட்டு பழகுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அதை அனலைஸ் பண்ணணும். நம்ம எதுக்காக போகிறோன்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நம்ம வந்து நமக்கு ஒரு கைடன்ஸ் இல்லைனால தான் நம்ம ஜிம்முக்கு போயிருக்கோம். நம்ம ஜிம்முக்கு போகாத வீட்டிலே நார்மல் ஒர்க் அவுட் பண்ணாலே நமக்கு மோஸ்ட்லி வந்து உடம்புலாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் தவிர்த்து நம்ம ஜிம்முக்கு போகிறது ஏன்னா ஒரு நல்லா வந்து நமக்கு கைடன்ஸே இல்லை, அதனால தான் நம்ம போகிறோம். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். அதை மறந்துட்டு நம்ம அங்கே போயிட்டு அவங்க சொல்கிறத ஒன்று செய்யாமல் நம்ம ஒன்று தனியாக செஞ்சுக்கிட்டு அப்படி இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, இது மாதிரி தான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அதை மாற்றிக்கணும். அதை மாற்றிக்கவும் முடியாது, அது வந்து மனித இயல்பாக தான் இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு சில பேர் மாற்றிக்க ட்ரை பண்ணுவாங்க, அதை யோசிப்பாங்க. அதுக்காக சொல்ல வரேன். இப்போ ஜிம்முக்கு போயிட்டீங்க, ஜிம்முக்கு போயாச்சு, மாஸ்டர்கிட்ட ஃபீஸை கட்டியாச்சு, ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் டே என்ன பண்ணுவீங்க, ஃபுல் கான்ஃபிடன்ஸில் போவீங்க. அப்புறம் செகண்ட் டேஸு கொஞ்சம் போவீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஒரு மாதம் கண்டினியூஸாக போயிடுவீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டுருவீங்க. ஆனால் அந்த ஒரு ஃபுல்லாக போகிறதில்ல நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. என்ன மிஸ்டேக்னா, ஒர்க் அவுட் சொல்லியிருப்பாங்க, ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் ஒர்க் அவுட் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம வேறு ஒர்க் அவுட் போட ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ நான் எப்படி சொல்ல வரேன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நாம் ஒன்று செய்வோம். நம்மளோட மாஸ்டர் இருப்பாங்க, அவங்களும் மாஸ்டர்னு அப்படி சொல்லலாம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணி மசில்லாம் பில்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. எப்படின்னா அவங்க எப்படி டயட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க எதுவுமே தெரியாது. நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் சொல்லிட்டு ஓவராக வெயிட்டு தூக்கி போட்டு பாடியை வந்து வேஸ்ட் ஆக்கக்கூடாது, பெயின் தான் ஏற்படும். ஸோ அதை சொல்கிறேன், நமக்கு என்ன வருமோ அதை தான் பண்ணணும். ஒவ்வொரு பாடி ஒவ்வொரு ஷேப் இருக்குது. அவங்கவுங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அவங்கவுங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இது இருக்குங்க, மசில். ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இதில் வந்து நல்லா தெரியும், பல்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்ல வரேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணி இன்னும் வந்து நல்லா பூஸ்டப் பண்ண பாருங்கள். அதை விட்டுட்டு அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது ஜிம்மில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இதை தான் சொல்லுவேன். சில பேருக்கு வந்து உடம்பே ஏறாது. அதுக்கு காரணம் வந்து அவங்களும் வந்து டெய்லியும் வருவாங்க, ஒர்க் அவுட் போடுவாங்க, ஏறாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோட்டீன் போவாங்க. ப்ரோட்டீன் எடுக்கிறது நல்லது தான், அது வந்து எடுக்கிற விதத்தில் தான் இருக்குது. நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ப்ரோட்டீனுக்கு போகலாம். 1 மந்த் தான் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நம்ம அதுக்கு போகக்கூடாது. ஏன் அது சொல்ல வரேன்னா, ஒரு ஃபஸ்ட்டு மந்த்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், நல்லா ஒரு பூஸ்டப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகிடும். ஏன்னா நமக்கு அதுக்கேற்ற ப்ரோட்டீன் இல்லை. ஏன்னா நம்ம அந்த சோர்ஸ் இருந்தால் தான் நம்ம பண்ணணும். ஒரு மாதம் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பண்ண தேவையில்ல. கண்டினியூஸாக எடுக்க முடியும்னா நம்ம ப்ரோட்டீன் பக்கம் போகலாம். அப்படி இல்லையா, வீட்டில் எது இருக்கோ அதை சாப்பிட பாருங்கள், அதுவே நமக்கு போதும். நீங்கள் பாடி பில்டிங்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மசிலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அது ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா இதை தான் சொல்கிறேன். நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டோம், பிகினர்ஸாக போயிருக்கோன்னா இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க, அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க, நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம எதுக்கு போயிருக்கோம், நமக்கு ஃபேட் அதிகமாக இருக்கா. மேக்ஸிமம் வந்து ஜிம்முக்கு இப்போலாம் போகிற ரீசனாகவே இருக்கிறது ஃபேட்டு தான். இந்த ஃபேட்டுக்காக தான் இந்த வேர்ல்டுலே அதிகமாக பார்த்தீங்கன்னா
ஜிம்முக்கு போகிறவங்கன்னு பார்த்தா மசில் வந்து பில்டப் பண்ணணும் அப்படின்னு போகிறவங்களாம் இல்லை, ஃபேட்டை குறைக்கணும், நம்ம வந்து ஃபிட்டாக இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் அவங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்கிற பாருங்க, இந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. இதை பண்ணால் நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து ஃபேட்டையும் குறைக்க முடியாது, இருக்கிற மாதிரி தான் இருப்பீங்க, எதுவுமே மாறாது. அது என்னென்னு சொல்கிறேன் பாருங்க. ஜிம்முக்கு போவீங்க, நம்ம எதுக்கு போனோம்? ஃபேட்டை குறைக்க போவோம். அங்கே என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பண்ணணும், என்ன குறைக்கணும்னு ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட பேசணும். இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபேட் அதிகமாக இருக்குது, அதை நான் என்ன பண்ணணும், லாஸ் பண்ணணும், அதை எப்படி குறைக்கணும், அதை பற்றி கேளுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கான சஜஷனை அந்த மாஸ்டர் கொடுப்பாங்க. நீங்கள் மட்டும் போயிட்டு ஜிம்மில் சேர்ந்துட்டு ஃபீஸை கட்டிட்டு என்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்க நார்மலான ஒர்க் அவுட் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லோரும் கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும், எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணணும். ஒரு சில பேர் சொல்லுவீங்க, மாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, ஃபேட் இருக்குது, அதை குறைக்க தான் வந்திருக்குன்னு சொல்லுவீங்க. அவங்க சொல்கிற ஒர்க் அவுட்டை உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவீங்கன்னா வேறு ஒர்க் அவுட் பண்ணலாம் சொல்லிட்டு மைண்டு மாறும், நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் மாறும். ஸோ அதை தான் சொல்கிறேன், நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அது முக்கியங்க. எப்படின்னு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அதுதான் முக்கியம். இப்போ நான் என்ன சொல்ல போனீங்கன்னா, இப்போ மாஸ்டர் சொல்கிறாங்களா அதை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கணும். அப்போ அந்த மாதிரி எல்லாருமே நான் நினைக்கணும். இப்போ நானா நீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன நினைக்கணும், நம்ம மாஸ்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். அதை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக நமக்கு ஆகும். அவங்கள ஃபஸ்ட்டு நம்பணும். ஃபஸ்ட்டு இல்லைன்னா உங்களை நம்பணும், இல்லை அவங்கள நம்பணும். நீங்கள் யாரையுமே நம்பாத இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஃபீஸை கட்டிட்டு ஒன்றுமே டெவலப் ஆகாமல் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இதெல்லாம் ஜிம்மில் பண்ணுற மிஸ்டேக்காக இருக்குது. நம்ம போனோடனே ஃபேட்டுக்கான ஒர்க் அவுட்னா அதை மட்டும் போடுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் போட வேணான்னு சொல்ல, தம்பிள்லாம் யூஸ் பண்ணி போட வேணான்னு சொல்ல, போடுங்க. நம்ம எதுக்கு போயிருக்கோம், நம்மளுடைய ஃபேட்டை குறைச்சிட்டு நம்மளுடைய கரெக்டான பிறகு நம்ம அடுத்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். அதை விட்டுட்டு நம்ம மண்ணு போய் டெய்லி ஒர்க் அவுட்டை போட்டுக்கிட்டு அப்படிலாம் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு சேஞ்ச் ஆகுது. இது வரைக்குமே ஜிம்மில் போய் பாடியை பில்டப் பண்ணுற சொல்லிட்டு குறைக்கிறேன்னு சொல்லிட்டு குறைக்க முடியாத நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன், அந்த மாதிரி தான் இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஜிம்முக்கு போனவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட்டராக கூட வச்சுக்கோங்களேன், நிறைய ஒரு எந்த பிளேயராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே விஷயம், சில பேர் நிறையா குண்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னா ஃபேட் அதிகமாக இருந்தாலும் அதை போய் குறைச்சிட்டு நல்லா ஃபிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தோணும். அதுக்கப்புறம் அவங்க போவாங்க, அப்போ இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. என்னடா அவங்க கொடுக்குறாங்க, போனோன்னே நிறைய வெயிட்டாக இருக்கா, அவங்க தூக்குறாங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் தூக்குவாங்க, அதை பார்த்தா நம்ம போகணும், இதெல்லாம் ஒரு வெயிட்டாடா நானும் தூக்கண்டான்னு சொல்லிட்டு நம்ம தூக்க தான் போவோம். அதை தவிர்த்துட்டு நம்ம எதுக்கு போயிருக்கோன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். எப்படி சொல்லணும்னு புரியுதுங்களா? நம்ம எதுக்கு போயிருக்கோம், இப்போ திருப்பி அதான் சொல்கிறேன், நம்ம எதுக்கு போயிருக்கோம், நம்மளுடைய உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நம்மளுடைய எய்ம் என்ன, நம்ம ஃபேட்டை குறைக்கணுமா, அதுக்கு போகணுமா, அதை தான் நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு திருப்பியும் சொல்கிறேன், அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணவே தேவையில்லை. நமக்கு எது தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். தோன்றதுன்றதுனால நம்மளுடைய ஃபஸ்ட்டு எதுக்கு போகணும் அதை சொல்ல வரேன், அதை மஸ்ட்டு பண்ணுங்கள், நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஜிம்முக்கு போயாச்சு, ஃபேட்டை குறைக்கணுன்ற மைண்ட் செட் வந்து அதை குறைக்க முடியல. அப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன வைப்பீங்கன்னா, ஜிம்மு சரியில்லை, எப்படி நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஜிம்மு சரியில்லை, வேறு ஜிம்முக்கு போனால் குறைச்சிடுமோ, அடுத்த ஜிம்முக்கு போவாங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க, அத்லட்டிக்ஸ்னு சொல்லலாம், இந்த மாதிரி இருப்பாங்க. ஜிம் ஃபீல்டில் சொல்கிறேன், இந்த ஜிம்மு சரியில்லை அப்படி சொல்லிட்டு அவங்க மாஸ்டரை குறை சொல்லிட்டு வேறு ஒரு ஜிம்முக்கு போவாங்க. அப்போ என்ன ஆவாங்க, அங்கே போனாலும் அதே தப்பு தான் பண்ணுவான். அவன் எங்கே போனாலும் அவன் மாறவே மாட்டான். யோசிச்சு பாருங்கள், அங்கே எங்கே போனாலும் அவன் மாறவே மாட்டான். ஏன்னா அவன் வந்து கரெக்டான ஒர்க் அவுட்டே போடலையே, அவனுக்கு எப்படி குறையும்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அவன் எந்த ஒர்க் அவுட்டை கரெக்டாக போகிறானோ, அவங்க யார் ஒரு குரு சொல்கிறதை கேட்குறவன் தான் அவனுடைய முழு உழைப்பு போட்டால் தான் அவன் வந்து ரிசல்ட் கிடைக்கும். அவன் குரு சொல்கிறதையும் கேட்காம, அவன் மாஸ்டர் சொல்கிறதையும் கேட்காம நான் தான்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் எது பண்ணுறேனோ அதான் ரைட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு அங்கே போனாலும் அந்த மாஸ்டர் அதே தான் குறை சொல்ல போகிறேன். நான் வந்து ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். யாராக இருந்தாலும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் நமக்கான மரியாதை கிடைக்கும். அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஜிம்முக்கு போயிட்டு உடம்பை டெவலப் பண்ண முடியல. ஒரு சில பேருக்கு வந்து பாடி பில்டப் பண்ண ஆசை இருக்கும், ஒரு சில பேருக்கு பாடியை லாஸ் பண்ண ஆசை இருக்கும். அவங்க எந்த மைண்ட் செட்டில் போகிறீங்கன்றதை பொறுத்து உங்களுடைய ஒர்க் அவுட்டை போடுங்க. நீங்கள் மாற்றி வந்து பாடியை பில்டப் பண்ணுற சொல்லிட்டு லாஸ் பண்ணுறது இது மாதிரி பண்ணால் என்றைக்குமே மாறாதுங்க, என்றைக்குமே மாறவே மாறாது. ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் இருக்குது, நிறைய பேரை பார்த்துருக்கோம். என்ன கேட்கலாம், நான் ஜிம்மு வீடியோ வந்து ரொம்ப நாளாக போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா, என்னுடைய வெயிட்டு குறைக்கணும் தாங்க இருந்தேன். எனக்கு ஏன் ஆசைனா, எனக்கு வந்து வெயிட்டை குறைச்சா எனக்கு பிடிக்கிற மாதிரி தோணுச்சு.
அதனால் நான் குறைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போட்டேன். எனக்கு பில்டப் பண்ண இப்போதைக்கு ஆசை இல்லை. ஸோ ஏன்னா ஒருத்தவங்க ஒரு ஆசை இருக்கு இல்லையா, எனக்கு அந்த ஆசை தான் இருந்துச்சு. உடம்ப குறைச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன இருக்கிறது குறைக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். என்ன மாதிரி நீங்கள் இருங்க, பெரிய மோட்டிவேஷன் கிங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை, பண்ணுங்க, நல்ல விஷயம் தான். ஆனால் வந்து நான் என்னுடைய வேலையை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் பாருங்களேன், நீங்கள் என்ன திட்டினாலும் சரி, நான் என் வேலையை தான் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு நான் பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். அதை ஒழுங்காக பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பண்ண முடியல, நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி நீங்களும் நம்மளால் முடியலைனாலும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஒரு சில டைமில் வந்து நமக்கு வந்து எழுந்திருக்கவே தோணாது. ஜிம்முக்கு போகிறப்போ வந்து சில டைமில் தூங்கிடுவோம். அதெல்லாம் பெரிய தப்பு. நம்மளுடைய எய்ம் என்னவோ அதில் கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் தூங்கிட்டா கூட எழுந்திரிச்சு அந்த ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுங்களேன், அந்த ஜிம்முக்கு போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் மறுநாள் போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ டே மிஸ்டேக் அதை தான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ டே மிஸ்டேக்னா நம்ம வந்து டெய்லி எழுந்திரிச்சு எப்படி போகிறோமோ அதே மாதிரி ரொட்டீன் பண்ண பாருங்கள். ரொட்டீன் பண்ணால் தான் மறுநாள் உங்களுக்கு எழுந்திருக்க ஈஸியாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஏன் அந்த ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்ல வரேன்னா, அன்றைக்கி நீங்கள் தூங்கிட்டீங்க, நாளைக்கு போகலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அட போடா சொல்லிட்டு விட்டு முடிச்சுடுவீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும். நம்ம போகிற விஷயத்தில் குறிக்கோள், எய்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எய்மை வந்து கரெக்டாக வைங்க, வச்சு அதை அச்சீவ் பண்ண பாருங்கள். எவ்வளோ வேணால் தப்பு நடக்கட்டும், நம்ம தப்பு நடக்க தான் சரியாக மாறும். அதை விட்டு தப்பு நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம தப்பாகவே இருந்துடக்கூடாது. தப்பை சரி பண்ண பார்த்துட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். எவன் தப்பை சரி பண்ண நினைக்கிறானோ அவன் வாழ்க்கையில் வந்து முன்னேறுவான்ற மாதிரி நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோமோ அதை லேர்னிங் பண்ணி கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதை விட்டுட்டு நம்ம தப்புன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து தப்பாகவே இருந்துடக்கூடாது. முயற்சி பண்ணி நம்ம மேலே வரணும். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கிறான், அவனுக்கு பேட்டில் பாலே படலன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இருந்தானா அவன் அவ்வளோதான்.